ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலே பாப்கார்ன் எப்படி செய்யலாம்னு சொல்லி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாப்கார்ன் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். நமக்கு ஸ்வீட் பாப்கார்னும் பட்டர் பாப்கார்ன் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு பாப்கார்ன் மக்காச்சோளம் தனியாக இருந்தாலும் நீங்கள் வெண்ணெயில் ஊற்றி வறுத்துக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி பேக்கெட் வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி பேக்கெட்னால் உங்களுக்கு ஈஸியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பேக்கெட் ஒரு 3 பாக்கெட் எடுத்துருக்கேன். அதில் 2 பாக்கெட்டை ஃபஸ்ட்டு நான் பொரித்து எடுத்துக்கிடுதேன். பேனில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கொண்டா அந்த பேக்கெட்லேயே நமக்கு எல்லாம் சேர்த்துருப்பாங்க. இது அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு குக்கர் இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா அடி கனமாக இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நல்லா பொரிஞ்சு வரும். அதனால் மூடி வச்சிடணும். இந்த மாதிரி குக்கர் இருந்துச்சு அப்படின்னா நல்ல பெரிய குக்கராக 2 இல்லை 3 லிட்டர் குக்கர் இருந்ததுன்னா யூஸ் ஆகும். ஒரே ஒரு பாப்கார்ன் தான் போட போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 லிட்டர் குக்கர் இல்லை 3 லிட்டர் ஓகே. 2 இல்லை 3 பாக்கெட் ஒரே டயத்தில் நீங்கள் பொரிக்க போகிறீங்க, நிறைய அளவு வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா பெரிய குக்கராக எடுத்துக்கணும். பெரிய குக்கராக எடுத்துகிட்டு அந்த பேக்கெட்டில் இருக்கிறத அப்படியே அது உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கரை இந்த மாதிரி மாற்றி மூடி வைக்கணும். அது மேலே கேஷ்கட் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி காற்று போகிற மாதிரி இங்கே மூடி வச்சாலே போதும். ரொம்ப ஓப்பன் பண்ணி வச்சிடக்கூடாது. அவ்வளோ பாப்கார்னும் வெளியில் தெரிச்சிரும். பாருங்கள் இப்போவே உள்ளே எந்த மாதிரி பொரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. இல்லைனா நீங்கள் மூடி வைக்கிற ஒரு பேனாக இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி இருந்தாலும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா பொரிஞ்சிடும். நான் 2 பீஸ் போட்டிருக்கேன். அந்த 2 பேக்கெட்டுமே இந்த ஃபுல் குக்கர் அளவுக்கு நிறைஞ்சு வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதில் ப்ளைன் பாப்கார்ன் அப்படின்னா இந்த மாதிரி குக்கரில் நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இதில் நான் ப்ளைனாக பாப்கார்ன் பொரித்து எடுத்தாச்சு. நம்ம அந்த பாப்கார்ன் போட்ட உடனே உங்களுக்கு வெடிக்கிற சவுண்டு கேட்கும். வெடிக்கிற சவுண்டு எப்போ ஸ்டாப் ஆகுதோ நீங்கள் அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லா வெடிக்கிற சவுண்டு நின்னதுக்கப்புறமா நீங்கள் இந்த மூடியை திறந்து பாருங்கள். அப்போவுமே கொஞ்சம் அந்த ஹீட்டுக்கு கொஞ்சம் வெந்துட்டு தான் இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக பாப்கார்ன் வெந்துடுச்சு. நான் 2 பாக்கெட் தான் போட்டிருந்தேன். எவ்வளோ ஆனால் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு எனக்கு பாப்கார்ன் இன்றைக்கி கிடச்சிருக்கு. இந்த பாப்கார்ன் வச்சு நம்ம இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் பாப்கார்ன் ரெடி பண்ணலாம். அதில் இருக்கிற ஆயில் எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி இருந்திருக்கு. நீங்கள் மூடி வைக்காமல் வெறும் இதை மட்டும் போட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோ பாப்கார்னுமே வெளியில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாப்பிடனா ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் யம்மியாகவும் இருக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு 2 மெத்தடில் அதை ட்ரை பண்ண போகிறோம். இதை குக்கரில் இருக்கிறத நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ பாப்கார்ன் வந்திருக்கு பாருங்கள். இந்த பேனுக்கு அதிகமாகவே கொஞ்சம் கிடச்சிருக்கு. இந்த பேன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே கண்டிப்பாக மூடி வைக்கணும். இப்போ ஒரு பேனில் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கேராமில் பாப்கார்ன் செய்கிறதுக்கு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே கிடச்சிரும். அப்படி இல்லை நீங்கள் சுகரில் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் சுகரை நல்லா மெல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேராமில் பாப்கார்ன் கிடச்சிரும். இப்போ நான் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். அது கூட நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் அன்சால்டட் பட்டர் தான் சேர்க்கணும். சால்டட் பட்டர் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் இருக்காது. இது அன்சால்டட் பட்டர். அது நான் ஒரு துண்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அன்சால்டட் பட்டர் நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அந்த நாட்டு சர்க்கரையுமே நல்லா கரையணும். 2மே நல்லா கரைஞ்சி நல்லா கொஞ்சம் கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த நாட்டு சர்க்கரை கரைஞ்சி நல்லா என்ன செய்யும் அப்படின்னா கம்பி பதத்துக்கு வரணும். கொஞ்சம் கெட்டியாக ஆகணும். இது கொஞ்சம் தண்ணியாக அது இருக்குது. நம்ம பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கெட்டியாகும். அந்த மாதிரி கெட்டியாக ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வச்சுருக்கிற பாப்கார்னில் ஸ்வீட் பாப்கார்ன், அதாவது கேரமில் பாப்கார்ன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா பொங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கிண்டிக்கலாம். அப்படி இல்லை இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியாகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கெட்டியாக விட்டுக்கலாம். நான் இதிலேருந்து அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா பொங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப கம்பி பதம் விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப திக்னஸ் ஆகிடும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ளைன் பாப்கார்னை கொஞ்சம் எடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த கேரமில் கூட சேர்க்க போகிறேன். அதாவது அந்த ஸ்வீட் பாப்கார்னாக ரெடி பண்ண போகிறேன். இப்போ ஒரு 4-5 கைப்பிடி எடுத்து நான் அது உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சூட்டோடய நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கேரமில் பாப்கார்ன் ஸ்வீட் பாப்கார்ன் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எம்டி பாப்கார்னால் நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். சாதாரணமாக அப்படியே இருக்குது எம்டி பாப்கார்ன். கேரமில் இல்லைன்னா ஸ்வீட் பாப்கார்ன் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். அப்படி இல்லை உங்களுக்கு சுகர் தான் விருப்பம், உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் சுகரையுமே இதே மாதிரி மெத்தடில்
பண்ணிங்க அப்படின்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் கிடைக்கும். அதுவும் ஒரு ஸ்வீட் பாப்கார்ன் தான். நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த சூடோடே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாகவும் யம்மியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கும் நீங்கள் பாப்கார்ன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்வீட் பாப்கார்ன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பட்டர் கட் பண்ணுறேன். இதுவும் அன்சால்டட் பட்டர் தான். இதில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு பீஸ் எடுத்து பேனில் அப்படியே போட்டுட்டேன். எண்ணெய் எதுவுமே சேர்க்கல இதுக்கு. இது வந்து ஜஸ்ட் பட்டர் பாப்கார்ன் தான். உங்களுக்கு வந்து ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கிட்ஸுக்கு செய்கிறதுனால ஸ்பைசஸ் ஆட் பண்ணலை. வெறும் பட்டர் யூஸ் பண்ணி லைட்டாக சால்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். சால்ட் பட்டர், அதாவது பட்டர் சால்ட் பாப்கார்ன் தான் இது. இப்போ பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். இதிலே உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் என்ன ஸ்பைசஸ் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் விருப்பமோ நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்குங்கிறதுனால ஸ்பைசஸ் சேர்த்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. நான் அதனால் அதை ட்ரை பண்ணவே இல்லை. வெறும் பட்டரையும் சால்ட்டு மட்டும்தான் இதுக்கு சேர்க்க போகிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகினதும் நம்ம வந்து லைட்டாக சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இருக்கிற பாப்கார்னை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். எம்டி பாப்கார்னை நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். அவ்வளோதான். நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கேரமல் பாப்கார்னுக்கும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பாப்கார்னை மிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் அடுப்பிலே வச்சு பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கம்பி பதம் தாண்டி போயிடும், ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டர் சால்ட் பாப்கார்னும் ரெடி ஆகிடும். ஸ்பைசஸ் வேணுன்னா நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது எம்டி பாப்கார்ன், இது வந்து பட்டர் சால்ட் பாப்கார்ன். அடுத்து இருக்குது என்ன அப்படின்னா கேரமல் பாப்கார்ன், ஸ்வீட் பாப்கார்ன். உங்கள் வீட்லேயும் பாப்கார்ன் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.